தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 3/3/2024 ஞாயிற்றுக்கிழமை அனுசம் நட்சத்திரம் காலை 11:20 வரை, பிறகு கேட்டை நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நாம் யாருக்கு எத்தனை அடி தூரத்திலே இருக்க வேண்டும் அப்படின்னு ஒன்று. இப்போ இந்த நோய் தொற்றில் சொன்னாங்க, ஒருவருக்கொருவர் இருக்கின்ற இடத்துல 1 மீட்டர் தூரத்தில் இடைவெளி விட்டு இருக்கணும், இல்லாட்டி அவங்களுடைய அந்த சுவாசிக்கிற காற்றுகள் படுறதுல நோய் தொற்று வர முடியலாம். ஆனால் அந்த காலத்தில் எப்படி நம்ம எவ்வளோ தூரத்தில் இருக்கணுங்கிறத ஒரு 4 வரிக்குள்ளே முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். மிக அற்புதமான பாடல். நான் இதை அடிக்கடி நிகழ்ச்சிகளில் சொல்கிறது வழக்கம். கொம்புள்ளதற்கு 5 முழம், குதிரைக்கு 10 முழம். கொம்பு உள்ளதற்கு 5 முழம், குதிரைக்கு 10 முழம். வெம்பு கரிக்கு 1000 முழம்தான் வேண்டுமே, மண் பதையில் தீங்கு செய் மானிடர்தாம் தேடி வாராதிருக்க, ஆங்கவர் கண்ணில் படாத தூரம் அறி அப்படின்னு ஒரு பாடல். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, கொம்புள்ள விலங்குகள்கிட்ட நம்ம பழகிற போது 5 முழத்துக்கு 5 முழ தூரம் அதிகத்தில் நம்ம நிற்கணும். இப்போ மாடுக்கு கொம்பு இருக்குது, மாட்டுக்கு பக்கத்தில் நின்னோம்னா அந்த மாடு ஏதாவது பண்ணிடும், தலையை அசைச்சிச்சுன்னா அல்லது இந்த கொம்புகள் குத்திப்படாமல் இருக்க 5 முழ தூரம் தாண்டி நம்ம நிற்கணுமா. கொம்புள்ளதற்கு 5 முழம் தாண்டி நெல், குதிரைக்கு 10 முழம். குதிரை தவ்வுற ஆற்றல் உள்ளது, ஹார்ஸ் பவர் அப்படிங்கிற, அது சீக்கிரம் தவ்வி மேலே விழுந்துடும். ஆகையினாலே 10 முழம் இடைவெளி விட்டு நம்ம நிற்கணும் குதிரைக்கு பக்கத்தில் இருந்தால். ஆனால் குதிரை வண்டிக்காரர்கள் குதிரையில் ஓட்டணும். பொதுவாக புதிதாக பழகுபவர்களுக்காக சொல்லப்பட்ட பாடல். வெம்பு கரிக்கு 1000 முழம்தான் வேண்டுமேனா, கரினா என்ன அப்படின்னா யானை. அந்த யானைக்கு திடீர்னு மதமும் பிடிக்கலாம், அல்லது திடீர்னு அது ஏதாவது செய்யலாம், அதனுடைய குணம் நமக்கு தெரியாது. 1000 முழம் தாண்டி இருக்கணுமா, அப்போதான் நம்ம ஓடுறதுக்கு இலகுவாக இருக்கும். ஆகையினாலே வெம்பு கரிக்கு 1000 முழம்தான் வேண்டுமே, மண்பதையில் அப்படின்னா இந்த உலகத்தில் யார் கண்ணில் படாத தூரத்தில் இருக்கணும்னா, தீங்கு செய் மானிடர் தாம் தேடி வாராதிருக்க, ஆங்கவர் கண்ணில் படாத தூரம் மாதிரி தீங்கு செய்யக்கூடிய மனிதர்கள் இருந்தால் கண்ணில் படாத தூரத்தில் நம்ம போயிடணுமா. எவ்வளவு அற்புதமான பாடல் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. இப்படி உள்ள இந்த முன்னோர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பழைய பாடல்களில் ஏராளமாக பொதிந்திருக்குது. அந்த கருத்துக்களையெல்லாம் இப்போ நம்ம படித்து வைத்து கொண்டால் அல்லது அறிந்து வைத்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலும் நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். பொதுவாக நம்ம போகிற இடத்துல கொம்புள்ள ஒரு விலங்கு இருக்கா, சரி ஒரு 5 முழம் தாண்டி நிற்போம். பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு போகிறோமா, அந்த பிள்ளைகள் மேலே பாஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு இங்கே தள்ளி வா, 5 முழம் தாண்டி இந்த தூரத்தில் கொஞ்சம் ஒரு 5 அடி தூரத்தில் நீ நெல் அப்படிலாம் சொல்லலாம். ஆகையினாலே நம்மை நாம் காப்பாற்றி வைத்துக்கொள்ள, நம்முடைய ஆரோக்கியத்தை சீராக்கவெல்லாம் நிறைய கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். அந்த கருத்துக்களை ஏற்று நடந்தால் நம் வாழ்க்கை வளமாக அமையும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். காரியங்கள் கைகூட வேண்டுமானால் கடவுள் வழிபாடு உங்களுக்கு தேவை. அது மட்டுமல்ல, காலை நேரத்திலேயே கவலை தரக்கூடிய தகவல் கூட வரலாம். பண தேவைகள் பூர்த்தியாகவில்லையே, வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே, மேலும் மேலும் கடன் வாங்கும் சூழல் உருவாகிறது என்றெல்லாம் நீங்கள் கவலைப்படுவீர்கள். இன்று எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு கிழமை, ஞாயிறு, அஷ்டமி. எனவே இன்று கண்ணன் வழிபாட்டையும் நீங்கள் மேற்கொள்ளலாம். அருகில் இருக்கும் ஆலயம் சென்று உங்களுடைய தெய்வ வழிபாடுகளில் இஷ்ட தெய்வங்களையும் நீங்கள் வழிபடலாம். பொதுவாகவே இன்று எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்தால் யோகங்கள் உண்டு. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடைகின்ற நாள். வியக்கும் தகவல் ஒன்று வீடு தேடி வரப்போகின்றது. கல்யாண கனவுகள் கூட நனவாகலாம். பொதுவாகவே உங்களுடைய ராசிநாதனாக விளங்கும் சுக்கிரன் செவ்வாயோடு இணைந்திருக்கிறார். சொத்துக்கள் வாங்குவது அல்லது சொத்துக்கள் விற்பது அல்லது ஏதாவது கட்டியை விட்டு பழுது பார்ப்பது போன்றவற்றையெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தலாம். இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளாக இருந்தாலும் கூட அலுவலக பணி உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும், கவனம் தேவை. மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இப்பொழுது அஷ்டமத்திலே செவ்வாய் அடியெடுத்து வைத்திருக்கிறார். 8இல் செவ்வாய் இருந்தாலே ஏதாவது எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரலாம். சுக்கிரனும் இணைந்திருப்பதனாலே கொஞ்சம் இடுப்புக்கு கீழ்ப்பகுதிகளிலே கூட ஒரு சிலருக்கு நமைச்சல், ஏதாவது தொல்லைகள் எல்லாம் வரலாம். எனவே மிக மிக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நல்ல மருத்துவரை நாடுவதும் நல்லது. அதே நேரத்திலே 10இலே புதன் நீச்சம் பெற்றிருப்பதனாலே தொழிலை பொறுத்தவரை பிரச்சனைகள் இல்லை என்றாலும் புதிய பங்குதாரர்களை இணைத்துக் கொள்ளலாமா, பழைய தொழிலை விட்டுவிட்டு புதிய தொழில் செய்யலாமா என்றெல்லாம் சிந்திக்கின்ற நாள் இந்த நாள்.
கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கமும் இருக்கிறது, அஷ்டமத்தில் சூரியனும் இருக்கின்றார். 2 பகிக்கிரகங்களின் சேர்க்கையும் இருக்கின்ற பொழுது எப்படி நிம்மதி கிடைக்கும்? எனவே நீங்கள் எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, வியாபாரம் தொழிலே கூட அருகில் இருப்பவர்களின் ஆலோசனை உங்களுக்கு தேவை. அனுபவஸ்தர்களின் ஆலோசனை கை கொடுக்கும். அதே நேரத்தில் இன்று கொஞ்சம் விரயங்கள் அதிகரிக்கின்ற நாள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கம். ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு. வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாவது அரிது. வாழ்க்கை துணையோடு சில பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். அரசு வழியில் ஏதாவது அனுகூலங்களை எதிர்பார்த்திருந்தாலும் அல்லது அரசியல்வாதிகளாலோ ஏதேனும் இன்றைக்கு பிரச்சனைகள் வீடு தேடி வரலாம். மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தந்தை வழியிலும் சில விரோதங்கள் உண்டு. தந்தையின் உறவினர்கள் அல்லது உங்களுக்கு உடன் பிறந்தவர்களின் வாயிலாக நீங்கள் ஏதேனும் புது முயற்சிகள் செய்திருந்தால் அதில் தடைகள் வரலாம். என்ன இருந்தாலும் இன்று நீங்கள் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்மத்தில் கேது இருந்தாலே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் இன்று அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள அதிக பிரயாசம் எடுக்கும் சூழல் உண்டு. சேமிப்பில் கொஞ்சம் கரையத்தான் செய்யும். கரைகிறதே என்று கவலைப்பட வேண்டாம். ஏற்றமும் இறக்கமும் கலந்த சூழலை உங்களுக்கு உண்டு. இன்று சேமிப்பு கரைந்தால் நாளை சேமிப்பு அதிகரிக்கலாம். எனவே அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. மாமன் மைத்துன் வழியில் சில மனக்கசப்பு தரும் தகவல்கள் வரலாம். அதே நேரத்தில் நீங்கள் அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, இன்று குரு பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு பகை கிரகம் குருவின் பார்வை பதியலாமா என்று நீங்கள் சிந்திக்க வேண்டாம். குரு நல்லவர், நவகிரகத்திலே சுபகிரகம். அவர் பார்வை பதிவதனாலே உடல் ஆரோக்கியம் சீராகும். உஷ்ணாதிக்க நோயிலிருந்து விடுபடுவீர்கள். குடும்பத்திலே இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக அகலும். பிள்ளைகள் வழியிலும் உங்களுக்கு நல்ல தகவல் வரலாம். குறிப்பாக வரன்கள் வாயில் தேடி வருகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய ராசியிலேயே இன்று சந்திரன் நீச்சம் பெற்றிருக்கிறாரே என்று நினைக்க வேண்டாம். நீச்சம் இந்த ராசிநாதன் செவ்வாய் உச்சம். எனவே நீச்சபங்க ராஜயோகம் இருப்பதனாலே இன்று நீங்கள் திட்டமிடாமல் செய்யும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். வருமானம் அளவுக்கு அதிகமாக கூட வரலாம். தொழிலில் நீங்கள் எதை தொட்டாலும் தொட்ட காரியங்களில் இன்று வெற்றி. சகோதர ஒத்துழைப்பும் உண்டு. அருகில் இருப்பவர்களின் ஆதரவும் உண்டு. வாய்ப்புகள் எல்லாம் வாயில் கதவை தட்டுகின்ற இந்த நாளிலே உங்களுக்கு மாலை நேரம் மகிழ்ச்சி பயணமும் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 7 சனி விலகிவிட்டது என்றாலும் இன்றைக்கு 2 செவ்வாய். வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தாலே கொஞ்சம் கடுமையான சொற்களை பிரயோகிப்பீர்கள். இதன் விளைவாக உங்களுக்கு கோபங்களும் அதிகரிக்கலாம். முன்கோபம் வந்தாலே முன்னேற்றத்திற்கு பாதிப்பு தானே. ஆகையினாலே முன்கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். பக்கத்தில் இருப்பவர்கள் பக்கபலமாக இருக்க வேண்டுமானால், சிக்கல்களிலிருந்து விடுபட வேண்டுமானால் நீங்கள் நிதானத்தையும் அமைதியையும் இன்று கடைபிடிக்க வேண்டும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சுக்கிரன். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதே நேரத்தில் இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். செவ்வாய் பலமும் இருப்பதனாலே இடம் பூமி வாங்குவது அல்லது வாங்கிய சொத்தை விற்பது, அதற்கான புது முயற்சிகளில் ஈடுபடுவதிலெல்லாம் நீங்கள் இன்று கவனம் செலுத்துவீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இன்று பூர்த்தியாகும். அதே நேரத்தில் பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கிறது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கம். அதே நேரத்திலே சூரியனும் இருக்கின்றார். எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதில் எண்ணற்ற தடைகள் வரும். அரசியல்வாதிகளாக நீங்கள் இருந்தால் பொறுப்புகள் திடீரென மாற்றப்படலாம். பொது வாழ்வில் இருப்பவர்கள் வீண் வழிக்கு ஆளாக நேரிடும். கவனம் தேவை. ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. அன்றாட வாழ்க்கையிலும் கவனம் தேவை. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே புதன் நீச்சம். 4, 7, 10 அதிபதி கேந்திராதிபத்தியை தோஷம் பெற்ற கிரகமான புதன் நீச்சம் பெறுகின்ற பொழுது யோகம் உண்டாகும். எனவே வாகன யோகம் உண்டு. புதிய வாகனங்கள் வாங்கி பயணிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தாய்வழி ஆதரவு கிடைக்கும். புதிய வீடு வாங்குவது, இடம் வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். கல்யாண கனவுகள் நனவாகலாம். தொழில் வளம் சிறப்பாகவே இருக்கிறது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.